தரவு அறிவியல் டேட்டா சயின்ஸ் என்றால் என்ன? தரவு அறிவியல் என்பது பெரிய அளவிலான தரவுகளை டேட்டா பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து பயனுள்ள தகவல்களை இன்சைட்ஸ் மற்றும் அறிவுத் திறன்களை நாலெட்ஜ் கண்டறியும் ஒரு பல்துறை அறிவியல் ஆகும். அதாவது நிறைய தகவல்களை சேகரித்து அதை ஆராய்ந்து அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து அதன் மூலம் முடிவுகள் எடுப்பது. தரவு அறிவியல் ஏன் முக்கியமானது? முடிவுகளை மேம்படுத்துதல், இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங், வியாபாரங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் கூட தரவுகளை பயன்படுத்தி சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். பிரச்சினைகளை தீர்ப்பது, சால்வ் ப்ராப்ளம்ஸ், தரவுகளை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்க முடியும். உதாரணமாக, மருத்துவத்தில் நோய்களை கண்டறிவது, விவசாயத்தில் விளைச்சலை அதிகரிப்பது மற்றும் நிதித்துறையில் மோசடிகளை தடுப்பது. புதிய கண்டுபிடிப்புகள், நியூ டிஸ்கவரிஸ், தரவுகளை ஆராய்வதன் மூலம் முன்பு தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். முன்னறிவிப்பு, பிரடிக்ஷன், தரவுகளை வைத்து எதிர்கால நிகழ்வுகளை கணிக்கலாம். தரவு அறிவியலில் உள்ள முக்கிய பகுதிகள்: தரவு சேகரிப்பு, டேட்டா கலெக்ஷன், பல்வேறு மூலங்களிலிருந்து தரவுகளை சேகரிப்பது. தரவு சுத்தம் செய்தல், டேட்டா கிளீனிங், தவறான அல்லது முழுமையற்ற தரவுகளை சரி செய்வது. தரவு பகுப்பாய்வு, டேட்டா அனாலிசிஸ், தரவுகளை ஆராய்ந்து அதிலிருந்து பயனுள்ள தகவல்களை கண்டறிவது. இயந்திர கற்றல், மஷீன் லேர்னிங், கணினிகள் தரவுகளிலிருந்து தானாகவே கற்றுக்கொள்ளும் முறைகள். தரவு காட்சிப்படுத்தல், டேட்டா விசுவலைசேஷன், தரவுகளை எளிதில் புரிந்துகொள்ளும் வகையில் வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களாக மாற்றுவது. எடுத்துக்காட்டுகள்: ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களின் வாங்கும் பழக்கத்தை பகுப்பாய்வு செய்து அவர்கள் என்ன பொருட்களை வாங்க விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ப விளம்பரங்களை அனுப்பலாம். மருத்துவ ஆய்வாளர்கள் நோயாளிகளின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு விவசாயி தன் நிலத்தின் மண் வளம் பற்றிய தகவல்களை வைத்து எப்போது எந்த பயிரை நடலாம் என்று கணிக்கலாம். சுருக்கமாக, தரவு அறிவியல் என்பது தகவல்களை ஆராய்ந்து அதிலிருந்து தேவையான முடிவுகளை எடுக்கும் ஒரு முக்கியமான அறிவியல் ஆகும்.